மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த். நாங்கள் இப்போது இந்த காய்ச்சல் 3 கிழமைக்கு மேல் 21 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருக்கின்ற போது அவற்றுக்குரிய காரணங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக திண்ம புற்றுநோய் சாலிட் டியூமர்ஸ் வருகின்ற போது எங்களுக்கு இந்த காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இதிலே மிக திண்ம புற்றுநோய்களிலே மிக முக்கியமானது எங்களுடைய ஈரலிலே ஏற்படுகின்ற புற்றுநோய். அதை நாங்கள் ஹெப்படோ செல்லுலர் கார்சினோமா என்று சொல்லுவோம். எனவே இந்த புற்றுநோய் ஏற்படுமாக இருந்தால் என்னென்ன காரணங்கள், என்னென்ன குணங்குறிகள் எங்களுக்கு தோன்றும். ஒருவரிடம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு இதை கேட்டிருந்தார். உண்மையாக இந்த புற்றுநோயை மிக எளிய முதல் நிலையிலேயே ஏர்லி ஸ்டேஜஸ் என்று சொல்லுவோம். முதல் நிலையிலேயே நாங்கள் கண்டுபிடிப்போமாக இருந்தால் இந்த நோயை எங்களுக்கு முற்றாக குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் பிந்தினால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நோயாளிக்கு மரணம் ஏற்படும். எனவே முக்கியமாக இதில் ஏற்படுகின்ற குணங்குறிகள், சிம்டம்ஸ், என்னென்ன குணங்குறிகள் ஏற்பட போகிறது என்றால், முதலாவது நான் சொன்னது போல காய்ச்சல். கொஞ்சம் காய்ச்சல் இருக்கும். இந்த காய்ச்சலானது ஏறக்குறைய 21 நாட்களுக்கு மேல் அல்லது 3 கிழமைக்கு மேல் இருக்கும். 100 பாகை ஃபாரன்ஹைட் அல்லது 37.5 பாகை செல்சியஸுக்கு மேல் இந்த காய்ச்சல் போகாது. ஒரு மெதுவான காய்ச்சல், ஒரு இலகுவான காய்ச்சலாக அது இருக்கும். ஒரு லேசான உடல் சூடு இருக்கும். இரண்டாவதாக, எப்போதுமே உணவு அருந்திய பிற்பாடு ஒரு வயிற்றிலே ஒரு பொறுமல், அதை நாங்கள் அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் என்று சொல்லுவோம். வயிற்றிலே ஒரு சமிபானடையாத தன்மை, சாப்பாடு செமிக்காம மாட்டாத ஒரு தன்மையை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் எல்லாம் சொல்வது என்ன? கேஸ்ட்ரிக், அதாவது வயிற்றிலே வயிற்றுப்புண் அல்லது பெப்டிக் அல்சர் அல்லது கேஸ்ட்ரிக் என்று சொல்லுவோம். அதே நேரத்திலே நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையிலே நோயாளிகள் மாரடைப்பு காரணமாக, ஹார்ட் அட்டாக் காரணமாக இறந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவருக்கு எப்போதும் இந்த வயிற்றெரிச்சல் இருந்து கொண்டிருக்கும். அன்றைக்கும் அப்படி வயிற்றெரிச்சல் வந்தது. அவர் யோசிச்சு கொண்டார் இது ஒரு கேஸ்ட்ரிக்காக இருக்கும் என்று அவர் யோசிச்சு கடைசியிலே அவருக்கு இந்த மாரடைப்பு நோய், ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது. அதே போலதான் இங்கும் இந்த அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், ஒரே தொடர்ச்சியாக சமீபாத அடையாத தன்மை, தொடர்ச்சியாக ஏவர போவது, தொடர்ச்சியாக விக்கல் போவது, இப்படி பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக ஒரு வைத்தியரை காண வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வயிற்றை நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லுவோம், படம் பிடித்து பார்ப்பது மிகவும் நல்லது. ஏனெனில் முந்தைய நிலைமைகளிலேயே நாங்கள் இந்த புற்றுநோயை எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக, உடல் நிறை குறைதல். நான் சொன்னேன், ஒரு நோயாளி சுகதேகியாக இருக்கிறார் என்றால் சாப்பிட வேண்டும், நல்லாக நித்திரை கொள்ள வேண்டும், நல்லாக பாலியல் ரீதியான செக்ஸ் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இங்கு என்ன நடைபெறுது? உடல் மெலிகிறது. எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் மெலிவதென்றால் இந்த ஈரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்க முடியும். எனவே இதை நாங்கள் கவனமாக யோசித்து பார்க்க வேண்டும். உடல் நிறை குறைவு. எனவே எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் நிறை குறைவென்றால் இந்த ஈரலிலே ஏற்படுகின்ற புற்றுநோயை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக என்ன நடைபெறும் என்றால், உடல் முழுவதும் மஞ்சள் ஆகும். அதை நாங்கள் செங்கமாரி என்று சொல்லுவார்கள். சில பேர் செங்கமாரி மங்கமாரியாக மாறி நோயாளி இறந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஜாண்டிஸ் என்று சொல்லுவோம். கண்கள் மஞ்சளாகும். இந்த கை விரல்களில் இருக்கிற நிகங்களுக்கு கீழ்ப்பகுதி மஞ்சளாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வாய்ப்பகுதி கூட கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். எனவே மஞ்சளானால் அங்கு ஈரல் பாதிக்கப்படுகிறது என்ற ஒரு சிவப்பு எச்சரிக்கை, ரெட் சைன் எங்களுக்கு விடப்படுகிறது. எனவே எங்களுக்கு செங்கமாரி அல்லது உடல் மஞ்சளாகி போனால் என்ன நடைபெறும் என்றால், ஈரல் பாதிக்கப்படுகிறது. அதற்கு ஈரலில் ஏற்படுகிற பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால்
மிக முக்கியமான காரணம், நாங்கள் எப்போதுமே யோசித்து பார்க்க வேண்டிய காரணம் என்னவென்றால் ஈரலிலே ஏற்படுகின்ற புற்று நோய். அடுத்த குணங்குறி என்னவென்றால், இந்த நோயாளிக்கு இந்த ஈரலினுடைய செயற்பாடு குறையது காரணமாக ஈரலிலே ஏற்படுகின்ற நாளங்கள், அதை நாங்கள் போர்ட்டல் வெயின் என்று சொல்லுவோம், ஈரல் நாளங்களிலே அமுக்கம், பிளட் பிரஷர் கூடி என்ன நடைபெறும் என்றால் எங்களுக்கு இந்த குடலினுள்ளே குருதி பெருக்கு ஏற்படும். அதை நாங்கள் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் என்று சொல்லுவோம், இரத்த பெருக்கு ஏற்படும். என்றபடியினால் இந்த நோயாளி சடுதியாக என்ன செய்வார்? இரத்த வாந்தி எடுப்பார். சில பேர் 2-3 லிட்டர் இரத்த வாந்தி எடுத்து இறந்த நோயாளிகளையும் கூட நாங்கள் எங்களுடைய வார்டுகளிலே கண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த இரத்தமானது எங்களுடைய இறப்பைக்கு சென்று இறப்பையினூடாக குடலுக்கு சென்று குடலினூடாக வெளியிலே வருகின்ற போது இது சிவப்பாக வராது. எப்படியாக வரும்? ஒரு கருப்பு கலந்த பச்சை அல்லது பச்சை கலந்த கருப்பாக இது இருக்கும். ஏனெனில் அந்த இரத்தத்தில் இருக்கின்ற அந்த ஹீமோகுளோபினிலே ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்கள், ஆசிட் ரியாக்ஷன் காரணமாக என்ன நடைபெறும்? எங்களுக்கு வெளியேறுகின்ற மலம் மூலமாக வெளியேறுகின்ற இரத்தமானது ஒருபோதுமே என்னவாக இருக்க முடியாது, எங்களுக்கு சிவப்பாக இருக்க முடியாது. பச்சையாகவோ அல்லது கருப்பு கலராகவோ அது இருக்கலாம், கருப்பு நிறமாகவோ இருக்கலாம். அதே நேரத்திலே வாய் வழியாக வருகின்ற இந்த இரத்தமானது உடனடியாக வருமாக இருந்தால் அது தனி இரத்தமாக வரும். அதே நேரத்தில் இந்த இரத்தமானது இறப்பையிலே கொஞ்ச நேரம் தேங்கி இருக்குமாக இருந்தால் அந்த நிலைமையிலும் கூட என்ன நடைபெறும் என்றால் இந்த இரத்தமானது எப்படி வரும்? ஒரு பச்சை நிறத்துடன், பித்தம் என்று சொல்லுவார்கள். பச்சையாக சக்தி எடுத்தால் பித்த வாந்தி கூடாது என்று சொல்லி எங்கிட முன்னோர்கள் சொல்லுவார். எனவே அந்த பித்த வாந்தி என்று சொல்வது என்ன? இரத்தம் இறப்பையினுள்ளே இரத்தம் குருதி பெருக்கு ஏற்பட்டு அந்த குருதி பெருக்கு இரத்தத்தில் அந்த இறப்பையில் இருக்கின்ற ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுடன் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாகத்தான் பச்சையாக சக்தி வெளியேறுகிறது. அதே நேரத்திலே இறப்பைக்கு இரத்த பெருக்கு ஏற்படாமல் வெளிப்பகுதியில் களம், ஈசோஃபேகஸ் என்று சொல்லுவோம், களப்பகுதி ஏற்படுமாக இருந்தால் அது என்னவாக மாறும்? இரத்த வாந்தியாக வெளியேறுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மலத்துடன் கருப்பாக பச்சையாக மலம் செல்வது, இரத்த வாந்தி எடுப்பது, வாந்தி எடுக்கின்ற போது பச்சையாக வருகின்றது, சக்தி அல்லது வாந்தி வரும் என்றால் அது இந்த குடலினுள்ளே அல்லது இறப்பையினுள்ளே ஏற்படுகின்ற அல்லது களத்தினுள்ளே ஏற்படுகின்ற இரத்தப்பெருக்கினுடைய ஒரு காரணியாக இருக்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல்கள் தேவையாக இருந்தால் 0097777356245 மூலமாக வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது மற்ற இணைய மூலமாகவோ எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.